நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிகாலையும் அருமையான பேச்சும் நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை என்றைக்குமே நமக்கு ஒவ்வொரு பாடமாக கற்றுந்துட்டுருக்கும். அந்த பாடங்கள் எல்லாமே நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கலாம். என்றைக்குமே சரி, நம்ம காலையில் எழும்புறது தான் ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். காலையில் எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் காலையில் எழும்பி நீங்கள் அந்த காலையில் அன்னைக்கு உள்ளதை நார்மலாக செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு கொஞ்ச நாளாக அந்த கை வேதனையாக இருந்தது. அப்போ நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், இப்படி இந்த கை வேதனையாக இருக்குது, அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவங்க மாத்திரைலாம் தந்துக்கிட்டு சொன்னாங்க, சார் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சார், அது உங்களுக்கு சரியாயிரும். சரி சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மருந்தெல்லாம் ஒரு 3 மாதம் தான் இருக்கும் எஃபெக்ட். அது பிறகு உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணி அது பண்ணால் மட்டும்தான் அது கண்டினியூவாக பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடைக்கணும். சரி, ஓகே, அதையும் ஓகேன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது நார்மலாகிட்டு அது பெயின் வரும், போகும். அதுக்கப்புறம் இப்போ ஓகே. அது பிறகு கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அது பிறகு வயிறு வேதனையாக இருந்தது. சரி, நம்ம இங்கே குடிக்கக்கூடிய தண்ணி ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை நம்மளுக்கு உடம்பு ஏதாவது இஷ்யூ இருக்குமோ, டாக்டர் லேசாக ஒரு எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தப்பறம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மல் தான் சார், உங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னென்னா நீங்கள் கொஞ்சம் நாங்கள் மருந்து மாத்திரை தாரோம், இது ஓரளவுக்கு நான் இது அடிக்கடி இந்த கேஸ்ட்ரிக் மாதிரி வருது, அது ஒரு பிரச்சனை இல்லை, அது சரியாகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு 3 மாதம் தான் இதெல்லாம். அது பிறகும் நீங்கள் முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது காலையில் எழும்பி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்கள் குடலுக்கும் உங்கள் இதுக்கும் உடம்புக்கும் நல்லதுன்னு சொன்னார். அப்போ தான் நான் நம்மளே நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் என்னென்னா, கொஞ்சம் கூட நம்ம ஃபிசிக்கல் லெவலில் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் கொஞ்சம் கூட பண்ணணும். ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம பாடியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, மைண்டு இன்க்ரீஸ் ஆகணும்னா, நமக்கு எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதுதான் அருமையான நிகழ்ச்சி. அப்போ இதில் என்னதுன்னு தெரியும்னா, அவங்க எதுனாலும் சரி நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம பைசா செலவு பண்ணி, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி, இதுக்கு நம்மளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம தான் கண்டுக்கிடாமல் இருக்கோம். நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு ஷெடியூல் போடுவோம். நம்ம போட்டு நம்ம காலையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ண தொடங்குவோம். நம்ம உடம்பை டெவலப் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு தெரியவில்லை. அவங்க தெரியாமலே ஓடிக்கிட்டு இருக்காங்க. வெளியே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கேருந்து அங்கே போனால் இருக்குமோ, அங்கேருந்து அங்கே தானா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி விட்டுருக்கான். எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே சொல்யூஷன் பண்ணணும் நண்பர்களே.